வணக்கம். நான் மொத்தம் ஒரு 3 சேனல் நடத்திட்டு இருக்கேன். ஒரு சேனல் பேரு சொல்லலை, இப்படித்தான் பேர் வைக்கலன்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். என்னோட பேருக்கு இந்த நம்ம கமெண்ட் பண்றோம்ல, அந்த இடத்துல நம்ம பேர் வரும்ல, அதனால பேர் வைக்கல நீங்க வச்சேன். ஒரு இடத்துல போய் கமெண்ட் பண்ணேன், முதல்ல போய் பேரை வை, கமெண்ட் பண்ண வந்துட்டேன் அப்படி போட்டாங்க. அது வேற இருக்குது. எங்க நான் ஒரு சேனல் வச்சிருக்கேங்க, அதுக்கு 9100 பேர் வந்துட்டாங்க சப்ஸ்கிரைபர். வேணாம், எனக்கு சப்ஸ்கிரைபரே வேணான்னு வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2000 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன், எனக்கு சப்ஸ்கிரைபரே வேணாம். ஏன்னா பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சும்மா சும்மா யாரும் பண்ணாதீங்க. நான் கேட்கவே இல்லையா, ஏன்னா அதில் நான் சொல்லவே கிடையாது ஒரு தடவை கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. அப்படி ஆயிடுச்சு. இன்னொன்று இந்த சேனலுங்க, ஜோதிடத்துக்கான ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அதில் அப்படி தான் சொன்னேன், கற்றுக்கிறவங்க மட்டும் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாருமே கற்றுக்கக்கூடாச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. யாருக்கா ஜோசியத்து மேலே உண்மையான அக்கறை இருந்து அதுக்கு என்னன்னு நான் என்னன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். 50 பேர் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது பார்த்தா 400 பேர் இருக்குது. சரிங்களா? அங்கேயும் போய் மற்ற ஜோசியர் மாதிரி அடக்கொடுக்கமாக பேசுறதுலாம் கிடையாது, ஒரே ரவுடிசம் தான் பண்ணிட்டு இருப்பேன். சரி, நம்ம அராத்த ஐயா இருக்காரு, அவர் கண்டிப்பாக நம்ம ஒரு சேனல் உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இதுவரை நான் ஒரு வாசகி, நம்ம காலங்காலமாக சின்ன பிள்ளையில இருந்தேன். அப்போ நம்ம வாசியாக இருக்கிறதுக்கு ஒரு லட்சணம், ஜோசியம் கற்றுக்கிட்டதுக்கு ஜோசியத்துக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம், சமூக பிரச்சனைகள் அலசுறதுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கோம். நம்ம எழுத்தாளர்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சமீபத்தில் தான் எனக்கு அவர் அறிமுகம் ஆகிருக்காரு, இவ்வளோ நாளாக அறிமுகம் ஆகலை. ஆனாலும் அவர் எனக்கு அவரோட அந்த தொடர்ச்சி அவரை நான் கவனிச்சிட்டே இருந்ததுனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ இவர் இந்த தலைமுறைக்கு கண்டிப்பாக வேணும், அதாவது இந்த காலகட்டத்துக்கு இவரோட தேவை ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு நான் நம்பி விரும்பி இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 50 பேர் சேர்ந்தா போதும் தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். எதுக்காக 50 பேர் சேரணும்னா, 50 பேர் சேர்ந்தால் தான் லைவ்ல வர முடியும். நான் லாங் வீடியோ போடுற ஐடியாலே இல்லை. ஆல்ரெடி என் சொந்த சேனல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தேன். லாங் வீடியோ போட வேண்டாம், ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடுறது தான் இந்த சேனலோட ஐடியாவே. இதில் லைவ் வந்ததுன்னா கூட கொஞ்சம் நேரம் எதுவும் சொல்ல முடியும். அதனால தான் லைவுக்கு டைம் அன்லிமிட்டட் தானே, அதனால தான் 50 பேராவது வேணும்னு கேட்குறேன், தவிர இல்லாட்டி எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா பார்க்குறவங்க பார்த்துட்டு தானே இருக்காங்க, அதுவே போதும். நம்ம பார்க்குறதுக்கு தான் ஒரு விஷயமா சொல்கிறோம். பார்வையாளர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அது கவலையே கிடையாது. என்ன சொல்ல வரேன் புரியுதா? ரொம்ப அராத்து பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை நமக்கு தேம்படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அகிலன் பற்றி போட்டிருக்கேன், அது ரொம்ப கொஞ்சம் பேர் பார்த்துருக்கேன். தயவுசெய்து அதை டச் பண்ணி என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள்.